Hello friends, in this video நம்ம leverage analysis கான ஒரு சின்ன சம் பார்க்கலாம். First sales நம்ம வந்து ஒரு statement prepare பண்ண போறோம். Sales 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. நம்ம marginal costingல படிச்ச அதே statement தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. Sales 10 லட்சம் கொடுத்தாச்சு. Variable cost minus பண்ணா வர்றது என்னது contribution. ஏனா sales minus variable cost தான் contribution. அப்புறம் fixed cost ஒரு 2 லட்சம் கொடுத்திருக்காங்க. Fixed cost நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. Contribution இருந்து fixed cost minus பண்ணா earnings before interest and tax கிடைச்சிரும். இதிலிருந்து interest கழிச்சா earnings before tax கிடைச்சிரும்னு சொல்லி தான் நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். interest எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சத்துக்கு 10%. So 5 lakh into 10% னா 50000. இதுதான் interest. இதையும் நம்ம கழிச்சிட்டோம்னா profit before tax கிடைச்சிரும். இது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மூணு leverages கேக்குறாங்க. ஆப்பரேட்டிங், ஃபினான்ஷியல் அண்ட் கம்பைன்ட் leverage. மூணு leveragesம் கேக்குறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் கேக்குறாங்க. அதையும் நம்ம கிளியரா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் leverage அப்படினா என்ன ஃபார்முலா? contribution divided by EBIT யா? சோ contribution எவ்வளோ? 3 lakh divided by EBIT எவ்வளோ? 1 lakh. சோ 3 divided by 1 3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் leverage. ஸோ இதுக்கு மீனிங் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன், அதை சொல்லாமல் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மீனிங் புரிஞ்சு கான்செப்ட் வேலாக படிக்கிறதுனால ஜஸ்ட் ஃபார்முலாவோட நிப்பாட்ட போகிறது இல்லை, ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 3 மடங்கு கூடுச்சுன்னா EBIT ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 1 மடங்கு கூடும். அதுதான் இந்த 3/1க்கான ஃபார்முலா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அடுத்த ஃபார்முலா என்ன? EBIT டிவைடட் பை EBT. ஸோ EBIT டிவைடட் பை EBT. EBITங்கிறது எவ்வளோ? 1 லட்சம். EBT அப்படிங்கிறது 50000. ஸோ EBIT வந்து 1 மடங்கு கூடுச்சுன்னா EBT வந்து அரை மடங்கு கூடும். அப்போ என்ன அர்த்தம்? பாதிக்கு பாதி நமக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாமல் போயிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை 0.5. இதே மாதிரி லாஸ்ட் ஃபார்முலா என்ன? C டிவைடட் பை EBT. சிங்கிறது 3, EBTங்கிறது 0.5. ஸோ 3 டிவைடட் பை 0.5னா 6. இதுதான் 3 leverages. இதோட என்ன கேட்குறாங்க? இஃப் த firm wants to double its earnings before interest and tax, how much of a rise in sales would be needed? அதோட earnings before interest and tax இருக்குல்ல, இதை வந்து டபுள் பண்ணணும்னா ஃபர்மோட மொத்த சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 1 லட்சம் இருக்குது. இந்த 1 லட்சம் என்னவா மாறணும்? 2 லட்சமாக மாறணும். ஏன் 2 லட்சமாக மாறப்போகுதுன்னா டபுள் பண்ணால் எவ்வளோ ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஆகணும்னா எவ்வளோ வந்து சேல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே இருக்கிற சேல்ஸ் வந்து 10 லட்சம் ப்ளஸ் 3 டைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா 100/3. இதுக்கு ஏன் அது நம்ம 100/3ன்னு சொல்கிறோம்னா மொத்த பர்சன்டேஜ் வந்து 100%. ஸோ மொத்த பர்சன்டேஜ் வந்து 100%. நமக்கு எவ்வளோ டைம்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 டைம்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைடட் பை 3 போட்டோன்னா என்ன வரும்? 33.33% வருமா? ஸோ 10 lakh ப்ளஸ் 33.33% போட்டிங்கன்னா 13,33,333 வரும். இதுதான் வந்து நமக்கான ஃபஸ்ட்டு டோட்டல் சேல்ஸு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சேல்ஸ் மாறுச்சுன்னா வேரியபிள் காஸ்ட்டும் மாறும். ஸோ இந்த மொத்த 13,33,333ல் வந்து 70%. ஏன் 70%னா எக்ஸிஸ்டிங் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்தில் வந்து 70% தானே 7 லட்சம். அதே மாதிரி 13,33,333க்கு 70%னா 9,33,333. இதை நம்ம கழிச்சோன்னா வர்றதுக்கு பேர் என்ன? கான்ட்ரிபியூஷன் 4 lakh. இப்போது நமக்கு இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 2 lakh எவ்வளோன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு 2 லட்சம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இவங்க கேட்டிருக்கிற அந்த இதுக்கான சொல்யூஷன். நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டைம்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுதான் லீவரேஜ் அனாலிசிஸ். இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சின்ன வீடியோ. அதில் வந்து தனியாக சம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வீடியோலேயே நான் சம் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.